எத்தனையோ கொடிய நோய்கள் வந்தாலும் கூட அவர்கள் குணமாகிவிட்டால் சமூகம் அவர்களை புறக்கணிப்பதில்லை. எய்ட்ஸ் நோயாளிகள் கூட புறக்கணிக்கத்தக்கவர்கள் அல்ல என்ற விழிப்புணர்வு ஏற்பட்டு வரும் காலம் இது. ஆனால் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்தாலும் உறவினர்கள் கூட தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற ஏக்கம் அவர்களை வாட்டுகிறது. மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் மனதை வருடும் துயரச் சுவடுகளின் பதிவு இது. இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இவர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? சிறை கைதிகளா இவர்கள்? அல்ல, மனதில் ஏதோ ஆழமான ரணம் ஏற்பட்டு மனச்சிதைவுக்கு ஆளாகி மனம் போனபடி தெரிந்தவர்கள். இவர்களை எல்லாம் ஆறத் தழுவி அரவணைத்துக் கொண்டிருக்கிறது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல காப்பகம். 213 ஆண்டுகளாக சேவையாற்றி வரும் இந்த காப்பகத்தில் ஒன்றல்ல நூறல்ல 1500க்கும் மேற்பட்ட மனநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மனநோய் என்பது ஆவிகள், பில்லி சோனியம், மாந்திரீகம் போன்றவற்றால் ஏற்படுகிறது என்று எண்ணிய காலம் ஒன்று உண்டு. மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றம், வாழ்க்கையில் அதிரடியாய் இறங்கும் பிரச்சனைகள், இவைதான் இவர்கள் சித்தம் வேதளிப்பதற்கான காரணம். பிரெயின்ல உள்ள கெமிக்கல் சேஞ்சஸ்னால மனநோய் வருது. பிரெயின் கெமிக்கல் சேஞ்சஸ் மட்டும் இல்ல, சூழ்நிலை காரணமாகவும் அவனுடைய வாழ்க்கை முறை மாற்றம், ஸ்ட்ரெஸ், இதனாலையும் வருது அப்படிங்கறத புரிஞ்சிருக்காங்க. அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கு. அதனால இப்போ ப்ராப்பர் அப்ரோச் இருக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கும் பேஷண்ட்ஸ் வராங்க. பல வகையான மனநோய்க்கு ஆளானவர்கள் இங்கு சிகிச்சை பெறுகிறார்கள். மனச்சிதைவு, சந்தேகம், மன எழுச்சி, மனச்சோர்வு போன்ற மனநோய்களால் பாதிக்கப்பட்ட இவர்களை குணப்படுத்துவதற்கு மருந்து மட்டுமே போதாது. இவர்களிடம் பரிவு காட்டுவதும் முக்கியம். மின் அதிர்வு, மனவியல் சிகிச்சை போன்றவைகளும் சேர்ந்தால் இவர்களை குணப்படுத்தி விட முடியும் என்பது உண்மை. மனநல காப்பகம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு மனநோய் பற்றி சரியாக தெரியாதனால ஒரு டம்பிங் ஸ்டேஷன் அதே மாதிரி கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் வெளியே போறதில்லை. பட் இப்போ நிறைய மற்ற நோய்களுக்கு இருக்கிற மாதிரி மன நோய்களுக்கும் மருந்து உண்டு. இங்க கிட்டத்தட்ட ஒரு 1800 பெட் இருக்கு. அங்க அட்மிட் பண்றோம். இதே தவிர எவ்ரிடே கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அவுட் பேஷண்டா வராங்க. என்ன நாங்க மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது என்றால், மனநோய்ங்கிறது மற்ற நோய்கள் மாதிரி மனநோய்க்கும் கியூர் உண்டு. ஆனால் இவர்கள் முழுமையாக குணமடைந்தாலும் குடும்பத்தினரால் ஒதுக்கப்படும் பிரிவினராகவே உள்ளனர். இதனால் குணமடைந்த பிறகும் கூட யாரும் அழைத்துச் செல்ல வராததால் 35 ஆண்டுகளாக இங்கேயே தங்கி இருப்பவர்களும் உண்டு. 30 வருஷம் 35 வருஷத்துக்கு மேல இருப்பேன். எங்க அண்ணன் விட்டு பிள்ளைங்க ரெக்கார்டு பண்ணி பாக்கணும் தான் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. 1.5 வருஷம் ஆச்சு. அண்ணன் இன்னும் பாக்கல, ஒரு கூட பாக்கல. அண்ணனை பாக்கணும் ஆசையா இருக்கு. இங்க 30 இயர்ஸ் ஆச்சு. யாரும் பாக்கல. இப்படி குணமாகி காத்திருப்பவர்களை குடும்பத்தினர் யாராவது ஒரு நாள் அழைத்துச் செல்வார்களா? அல்லது இவர்களது வாழ்க்கை ஏக்கங்களோடு இங்கேயே கழிந்து விடுமா? நாளை பார்ப்போம்.